தொடங்கி 1024ஆம் ஆண்டுகளில் பல வட இந்திய ராஜாக்களை தோற்கடித்து அவர்களின் நாடுகளை பிடித்துள்ளார். கங்கை நதி நீரை சோழ நாட்டிற்கு கொண்டு வர தடையாக இருந்த வட இந்திய அரசர்களை அடக்கவே முதலாம் ராஜேந்திர சோழன் வட இந்திய மன்னர்கள் மீது படையெடுத்தான் என கூறப்படுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழன் அவனது ஆட்சி காலத்தில் சோழ நாட்டின் தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினான். புதிதாக உருவாக்கிய தலைநகர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுர கோயிலுக்காக ராஜேந்திர சோழன் வடநாட்டிற்கு சென்று கங்கை நீர் கொண்டு வர சென்றான் என கூறப்படுகிறது. வடபகுதியில் ராஜேந்திர சோழன் படையெடுத்து தோற்கடித்த நாடுகள் ஆந்திராவில் வேங்கி நாடு, கலிங்கம், ஒடிசா நாடு மற்றும் வங்காளம் ஆகும். இவை அனைத்தும் சோழ நாட்டிலிருந்து கங்கைக்கு செல்லும் வழியில் உள்ள நாடுகள் ஆகும். இதன் வழி ராஜேந்திர சோழன் கங்கைக்கு சென்று அங்கு நீர் எடுக்க தடையாக இருந்த வட இந்திய ராஜாக்களை வரிசையாக வென்றான் என நமக்கு புரிகிறது. இதில் தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பது என்னவென்றால் ஒன்றல்ல இரண்டு